ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்லயே ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தேவையான ஜுவல்லர்ஸ், ட்ரெஸ்ன்ட்டு ஏகப்பட்டதை மால்ல அடிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோக்கா நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்குது. துணியை தொகை அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு அந்த வேலைக்கார லேடி நல்லாவே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கும் நல்லா தெரியுது நாம பண்ண ஒரு தப்பால சென்சுவானா ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்காங்கிறது புரிய வந்ததும், இப்ப நீ என்னுடைய உடம்புல இருக்கிற, அதனால நீ இந்த வீட்டுல யார வேலைக்கு வைக்கணும் யார வைக்க கூடாதுங்கிறதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய முடிவை நீயே எடுக்கலாம்னு சொல்லிட ஹீரோயினுக்கு செம்மைய ஜாலி ஆயிடுது. அதனால அங்க உள்ள எல்லா மேட்ஸையுமே வேலையை விட்டு தூக்கிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு. இந்த ஷூலின் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். அவளுக்காக நிறையவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இந்த டைம் அவளுடைய சுயரூபத்தை பார்த்திருப்பான். ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின் அந்த சைடு போன உடனே அவ தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு அடிச்ச மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணி பொத்துனு கீழே விழ, அந்த சமயத்துல ஹீரோயினும் உள்ள வர, நீதான் என்னை தள்ளி விட்டுன்ட்டு ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவை போட்டு பழி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஷாக் ஆயிருந்திருப்பான். நான் இல்லாத டைம்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்லாம் இவ பண்ணி வைப்பாளா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஷென்சுவானும் முதல்ல எப்படி ஹீரோ அவகிட்ட நடந்துகிட்டானோ, எதுக்கு எடுத்தாலும் இவகிட்ட நீ மன்னிப்பு கேளுன்ட்டு ஷூலின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருந்திருப்பான். அதே போல இந்த சமயமும் என்னை எப்ப பார்த்தாலும் இவகிட்ட மன்னிப்பு கேக்குதுன்னு சொல்லுவ, அதே போல இன்னைக்கும் நீ பண்ணாத தப்புக்கு தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. இப்ப நீ மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதோட தினம் முடிஞ்சிருந்துச்சு. இந்த பார்ட் ஸ்டார்டிங்லயே ஹீரோட அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோட அக்காவும் வந்திருக்கா. அவ ரெண்டு பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க இவ்வளவு பெருமையா பேசணுங்கிறதுக்காகவே லூ ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, நீங்க அவங்களுடைய பொண்ணுங்கிறதால எவ்வளவு பெரிய பணக்காரங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்லாம் ரொம்ப ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியை எவ்வளவு கிராண்டா ரெடி பண்ணிருக்கீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த அக்காவும், ஆமா இது எல்லாமே ரெடி பண்ணது என்னுடைய தம்பி தான், அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நான் என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுலயே கூடவே ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருப்பா. அந்த பையன் கிட்டையும் நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நான் இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போக, கூட இருந்த சூழினும் இந்த குட்டி பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான்னுட்டு அவனுடைய தலையை தடவை தான் போவா. அவன் கையை தட்டி விட்டுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை எதுவும் பண்ண முடியாது, அமைதியா நின்னுட்டு இருக்க. அங்க இருந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு மிஸ்ஸஸ் லூ தானே, இந்த வீட்டுல ஏதோ ஒரு சர்வன் மாதிரி நடத்துறதா கேள்விப்பட்டேன், இப்ப என்ன இங்க வந்து உட்காந்துருக்கா அப்படிங்க இன்னொரு பொண்ணு இருந்துட்டு, இந்த ஷென் ஃபேமிலியில இங்க யாருமே இல்ல, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, ஆனா மிஸ்டர் லூ ஷென்னா ரொம்ப லவ் பண்றாரு போல, அதனாலதான் இந்த பொண்ணை இன்னமும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட தம்பி பொண்டாட்டியும், நீங்க என்னவோ நக்கல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா லூ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளுக்காகவே எங்க வீட்டுல இருந்த சர்வெண்ட் அத்தனை பெத்தியுமே ஃபயர் பண்ணிட்டாரு தெரியுமா, இப்ப சொல்லுங்க யார் இதுல சர்வெண்டா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற இந்த ஷூலின வேணும்னு வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே நல்ல வேலை இவ்வளவு நல்லா வெறுப்பேத்தி விட்டுட்டோம். இனிமேல் இவ என்னுடைய ஹஸ்பண்டுக்காக அந்த ஷென்சுவான பழி வாங்குவா, அப்ப நாம கூட வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டு கிளம்பிட. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஷென்சுவானா, இந்த லேடிஸ்ல எப்ப பார்த்தாலும் காசிப் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோட தம்பி பொண்டாட்டி அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி விட்டுட்டு போயிட்டா இல்லையா, அதனால இந்த ஷூலின்னு வெறுப்பாயிட்டு, நீங்க இதை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க, அவங்களுக்குள்ள லவ் இருக்கோ இல்லையோ ஆனா நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க, வேற ஏதாவது தேவையில்லாத காசிப் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் வராங்க. அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஷென்சுவான் உடம்புல இருக்கிற ஹீரோக்கா செம்ம கடுப்பாகுது. என்னதான் அவங்களுடைய சோல் மாறி இருந்தாலும் வேலை எப்பயுமே மாற மாட்டேங்குது. ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனுடைய ஆபீஸ் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோக்கு செம்ம வெறுப்பாகுது. இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படிதான் போட்டுக்கிட்டு சுத்துறாலோ தெரியல, இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. இதை வேற செஞ்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டுக்கிட்டு ஆபீஸ் ஒர்க்கையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னதான் என்னுடைய பாடி சேஞ்ச் ஆயிருந்தாலும் ஆனா என்னுடைய ஒர்க் மட்டும் மாற மாட்டேங்குதுன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல அந்த குட்டி பையனும் பக்கத்துல வரான். அவன் சன்ஃபிளவர் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு அதோடைய தோல் எல்லாம் அவன் மேலேயே விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஷென்சுவானும் எவ்வளவோ பொறுமையா சொல்லி பாக்குறா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி. ஆனா அவன் திரும்பவும் கேட்காம கையில இருக்க நிறைய சன்ஃபிளவர் நட்ஸோடைய தோல் எல்லாம் தூக்கி அவன் மூஞ்சிலே போட, ஷென்சுவானுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. அதனால அந்த தொலி எல்லாம் தூக்கி அவன் மூஞ்சிலே போட்டு விட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கான். திமிரு பிடிச்சவன், ஏன் மேல குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கியா, உனக்குலாம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. அவன் பயந்து போயிட்டு அழுதுகிட்டு இருக்க. வாயை மூடு, தேவையில்லாத எதுக்கு கத்துற, நான் உன்னை என்ன பண்ணனேன், நீ தப்பு பண்ண, நான் சத்தம் தானே போட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு வாயை மூடுறானுங்க. அவன் கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். அப்ப அந்த பையனுடைய அம்மாவும் வேகமா ஓடி வந்துட்டு ஷென்சுவான் கண்ணத்திலே அரைஞ்சிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னுடைய அம்மாவோட பர்த்டேக்காக வந்திருக்கேன், நீ என் பையனை எவ்வளவு கேவலமா நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. அந்த குட்டி பையனும், அம்மா இந்த லேடி என்னை புள்ளி பண்றாங்க பாருங்கம்மான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஷென்சுவானும் எவ்வளவு சொல்றான், நீ தானே என் மேல குப்பையெல்லாம் தூக்கி போட்ட, நான் உன்னை என்ன பண்ண, சத்தம் தானே போட்டேன், ஆனா நீ என் கையை கடிச்சு விட்டுட்ட, இதோ என் மேல நீ குப்பையெல்லாம் தூக்கி போட்டல, என் கையில தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோட அக்காவும், நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன், என் பையன் ஷூ ஃபேமிலியோட பையன், நீ என் பையனை புள்ளி பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்க புலி பண்ணேன்? அவன் தான் என்கிட்ட மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் அக்கா அப்படின்னு சொல்ல, யார பாத்துட்டு அக்கான்னு சொல்லிட்டு திரும்ப வரைஞ்சிடறா. நீ என்னுடைய செகண்ட் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீ என்னை சிஸ்டர்னு கூப்பிடலாமா? இன்னும் பாரு கொஞ்ச நாள்லயே என்னுடைய தம்பியும் உன்னை டிவோர்ஸ் பண்றானா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. இதுல கூடவே ஹீரோட அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி இருக்கு, அந்த நேரத்துல என்னுடைய கிராண்ட் சன்னை புலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாதுங்க. அப்ப உங்களால நம்ப முடியாதுன்னா நீங்க வேணா சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு ஷென்ஷுவான் கேக்குறது. என்ன சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணணுமா? அவன் சின்ன பையன், அவன் என்ன எங்க கிட்ட பொய்யா சொல்ல போறான்? நீ அவனை புலி பண்ணிட்டு அவன் உன்னை புலி பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்பவே அவங்க கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேல இருந்துட்டு ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும் நல்லா கேட்டுட்டு இங்க இருக்கிற சர்வேலன்ஸ் கேமராவில இதெல்லாம் கேட்சப் பண்ணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அசிஸ்டன்டும். கண்டிப்பா நீங்க உங்க வைஃப்காக ஹெல்ப் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கறதுக்கு, அதெல்லாம் இல்ல, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒரு சேரும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எனக்காக ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்து குடுக்கறியா அப்படின்னு கேட்க, அவனே ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க, ஸ்நாக்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்க, ஆமா கொண்டு வான்னு சொல்றான். இங்க என்ன சண்டை ஓஞ்ச பாடு இல்ல. ஷென்ஷுவானோ, நான் என்ன இவங்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணுமா? ஒரு சின்ன பையன் கிட்ட என்ன அப்பாலஜிஸ் கேட்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஏன் அப்பாலஜிஸ் கேட்க கூடாது? உன்னுடைய ஃபேமிலியே குற்றவாளி குடும்பம், அவங்கள இப்ப ஜெயில இருக்காங்கன்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபேமிலியில இருந்துட்டு நீ எங்க கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு கேட்க, ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோக்கா இவங்க என்ன ஷென்ஷுவான ரொம்பவே புள்ளி பண்ணுவாங்க போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பாவையும் அண்ணனையும் வச்சு இவங்க ஷென்ஷுவான கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்பவும் ஹீரோட அம்மா, நீ இப்பவே என் பேரங்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டே ஆகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின் நல்லா ஏதோ மூவி பாக்குற மாதிரியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் கையில ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்க. அவங்க திரும்பவும் அப்பாலஜிஸ் கேட்டு அவங்க ஃபேமிலியே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதனால சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசனை வருது. ஆனாலும் நம்ம இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் இவன் கஷ்டப்படட்டுமே அப்படின்ட்டு யோசிச்சாலும் மனசு வர மாட்டேங்குது. நம்ம லூ ஜூனியனுக்காக போகலன்னாலும் நம்ம அப்பாவையும் அண்ணனையும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, அதுக்காகவாது அவங்கள உண்டு இல்லைன்னு பாக்கணும் அப்படின்ட்டு கீழே வந்துகிட்டு இருக்க. இந்த ஷூலின் இருந்துட்டு இன்னைக்கு மேடமோடைய பர்த்டே பார்ட்டி, இந்த சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஷென்ஷுவான், அந்த குட்டி பையன்கிட்ட நீ இப்பவே அப்பாலஜிஸ் கேள, அதுல என்ன தப்பு இருக்கு? நீ தப்பு பண்ணிருக்க, அதனாலதானே அப்பாலஜிஸ் கேட்க சொல்றாங்க. நீ மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஷென்ஷுவானுக்கும் வேற வழி இல்ல, சரி மன்னிப்பு கேட்டுலான்ட்டு சாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோட அக்கா வேணும்னே பண்ணுவ போல இருக்குது. நீ என்ன இப்படி நின்னுட்டு எங்க கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கிற? ஒழுங்கா நீல் டவுன் பண்ணி எங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேளுங்க. சிஸ்டர், எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ட்டு கேட்க, யார் அவனை புலி பண்ணது? நீ தானே புலி பண்ண, அதனால நீ நீல் டவுன் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும், அவ ஒன்னும் உன் பையனை புலி பண்ணவே இல்லை அப்படின்ட்டு பக்கத்துல வந்து நிக்க, கையில வேற கூல் ட்ரிங்க்ஸோட வந்து நின்னுட்டு இருக்காளே. அதை பாக்குற ஹீரோவுக்கு செமைய ஷாக்கா இருக்கு. என்னது மூவி பாக்குற மாதிரிலாம் பார்த்திருப்பான் போல இருக்கே அப்படின்ட்டு ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோட அக்காவும், உனக்கு தெரியாது, நீ இப்பதானே வந்த, இவ என்னுடைய பையனை புலி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை பார்த்ததாலதான் நாங்க அவகிட்ட அப்பாலஜிஸ் கேட்க சொல்றோம், நீ இப்ப வந்துட்டு அவ புலி பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறதுக்கு, ஜீனி நான் தான் சொல்றேன்ல அவன் உன் பையனை புலி பண்ண கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் பேசுற மாதிரி பேச, இவ ஷாக் ஆயிட்டு, ஜூனியன் நீ என்னைய என்னன்னு சொல்லி கூப்பிடுற அப்படின்ட்டு கேட்டா, ஏன் நான் உன்னை ஜூனியன் தான் கூப்பிட்டேன், நான் தான் சொல்றேன்ல உன்னுடைய பையனை ஏன் பொண்டாட்டி புலி பண்ணவே கிடையாது, அவன் தான் தேவையில்லாத ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிட்ட போயிட்டு குப்பையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான், அவன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஏன் ஒய்ஃபை அப்பாலஜிஸ் கேட்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் என் பையன் சின்ன பையன், அவன் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், இவ தான் தப்பு பண்ணிட்டு என் பையன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அப்ப நான் போய் சொல்றேன்னு நீ சொல்றியான்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா நின்னுடுறாங்க. ஹீரோ பக்கத்துலயும் போயிட்டு, இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏதோ நடந்த மாதிரியே இருக்குல்ல, ஏற்கனவே நான் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பல, இப்ப தெரியுதா இந்த குட்டி பையன் என்னென்ன வேலை பண்றான்ட்டேன்னு கேட்க, சரி சரி நீ சொல்றதெல்லாம் நம்புறேன், அது சரி உன்னுடைய அப்பா அண்ணன் பத்தி இவ எதுக்காக பேசுறா, அப்படி என்ன விஷயம்னு கேட்க, அதை கேட்கறதுக்காக தான் நானே இங்க வந்தேன், இப்ப என்ன நீ இந்த குட்டி பையன் கிட்ட நீ அப்பாலஜிஸ் கேட்க போறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அங்க ஹீரோட அம்மா பார்த்துட்டு, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி, அது கூட ஞாபகம் இல்லையான்னு கேட்கறதுக்கு, அம்மா நான் ஜஸ்ட் அவகிட்ட என்ன உண்மைங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்ட்டு. ஷென்ஷுவான் எந்த தப்பும் பண்ண கிடையாது, அவ யாருக்கிட்டையும் அப்பாலஜிஸ் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பார்ட்டி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷென்ஷுவானையும் அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு, இவ கீழே நடக்கிற சண்டை எல்லாம் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக ஷென்ஷுவானும் பார்த்துட்டு, இங்க இருந்து கீழே நடக்கிறது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்திருக்க அப்படிதானு கேட்க, ஆமா அப்படின்ட்டு வாயை விட்டு மாட்டிற. அதை சமாளிக்கிறதுக்காக அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவும் அவனை செவுத்துல லாக் பண்ணி வச்சுட்டு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி வை அப்படின்ட்டு மிரட்ட, அவளும் பயந்து போயிட்டு ஓகே ஓகே
நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன், எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முதல்ல அதை போய் செய்யறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஷென்ஷுவனுடைய ஃப்ரெண்ட் அங்க வரான். அவனுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாது இல்லையா, ஹீரோ உடம்புல இருக்கிறது ஹீரோயின், ஹீரோயின் உடம்புல இருக்கிறது ஹீரோங்கிறது தெரியாத ஷென்ஷுவான் உடம்புல இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு பக்கத்துல வந்து கேட்க, இவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நீ யாரு அப்படின்ட்டு, இவெல்லாம் யாரு, இவன் எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே பாத்துட்டு இருக்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு காரணம், எதுக்காக என்ன இப்படி பாக்குற, நான் ஏதோ வெளியால் வந்திருக்க மாதிரி இல்ல பாக்குற, நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லவும் தான் இவன் ஷாக் ஆயிட்டு, ஓ அப்ப இவன் ஷென்ஷுவானோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, இவன் ஜூ ஃபேமிலியோட பையன் தானே, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல இவனை பார்த்தது, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக வந்திருக்கான்ட்டு கோவத்தோட பாத்துட்டு இருக்க. அவன் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தவனும், ஷென்ஷுவான் நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியே, இத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் யார் உனக்கு செய்ய சொல்றது, அந்த ஜூனியன் தானா, அவன் வேணும்னே உனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கானா, உனக்குன்னு பேஷன் இருக்கு, உன்னை ஃப்ரீடமா விடாத அவனுடைய ஒர்க் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கானான்ட்டு லேப்டாப்லாம் மூடி வைக்க, அந்த டைம்ல வேற அவனுடைய ட்ரெஸ் வேற அவனுக்கு கடுப்பா இருக்கும் போல இருக்கு, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க, அதுல உள்ள இருக்கிற கப்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன தீவு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு திரும்பி நினைக்கிறான். ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவும் என்ன பத்தி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாதுன்னு நீ சொல்ற, அப்ப என்ன பத்தி யாருக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும் ஷென்ஷுவான், நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ சந்தோஷமாவே இல்லங்கிறத எனக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட உடம்புல இருக்கிற ஹீரோயினும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு, ஏ ஷியோஜு நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், சீக்கிரமா என் கூட வான்னு சொல்லிட்டு கை பிடிச்சு இழுத்துட்டு போக பாக்க, அப்ப சூனைனும் ஸ்டாப் பண்ணு, நீ எல்லார்கிட்டையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஹாப்பியாவே இல்லங்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கே என்ன, இதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போலான்னு சொல்ல. நம்ம ஹீரோயின்கா என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த சூனைனின் தேவையில்லாத எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருப்பான், இவங்கிட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு முழிச்சிட்டு இருக்க. ஃப்ரெண்டும், ஏய் நான் ஷென்ஷுவான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்து என்னை கையை பிடிச்சு இழுத்துட்டு போற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டா, அச்சோ இவனுக்கு எதுவும் புரியல போல இருக்கே, இப்போதைக்கு நம்ம எந்த கேரக்டர்ல இருக்கோமோ அதே போலதான் நடிச்சாகணும்ட்டு. ஆமா மிஸ்டர் ஜூ, இவ என்னோட வைஃப், அவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, இந்த மாதிரி யாரும் அவகிட்ட தனியா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க. என்னோட அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டி இருக்கு, இந்த மாதிரி என் வைஃப் கிட்ட தேவையில்லாத வேலை எல்லாம் செய்யாதீங்க, போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோட அம்மாவுக்கு அவங்க பொண்ணு ஒரு அழகான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறா, ஒரு ஜோட்ல ஆன நெக்லஸ கொண்டு வந்து கொடுக்க அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஷூலின்னு பார்த்துட்டு இது ரொம்பவே விலை உயர்ந்ததாச்சே, கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆச்சு அப்படின்ட்டு கேட்க, இது ஒரு ஜஸ்ட் 2 பில்லியன் தான் ஆகும், என்னுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றதுக்காக அப்ராடுக்கு போயிருக்காரு, அங்க இருந்து இதை கிஃப்டா அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையும் பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்ததான் இந்த ஷூலினும் அவ ஒரு கிஃப்ட கொண்டு வந்து கொடுக்குறா. ஆக்சுவலா அந்த கிஃப்ட் ஜேர்டுல ஆன பின்னு, அந்த பின்னு அவங்க ஹீரோட அம்மா வாங்கி பார்த்தவொடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்காக அதை வாங்கி கொடுத்திருப்பாரு போல இருக்கு, அது ரொம்ப வருஷமாவே தொலைச்சிருக்காங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு அதை அவங்கள்ட்ட கிஃப்டா கொடுக்க அவங்க பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா அந்த ஜட பின்ன பார்த்த உடனே ஒரு ஆளுக்கு ரொம்பவே சேட் ஆயிடுது. ஆக்சுவலா அதை தேடி கண்டுபிடிச்சு வச்சது நம்ம ஹீரோ தான், அது அவங்க அம்மாவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த டைம் கிஃப்டா அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது அவனுடைய ரூம்ல வச்சிருக்க. அந்த ஜேடு பின்ன இவ திருடிட்டு வந்திருக்கா. இங்க ஹீரோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, நீ எனக்காக இதை தேடி கண்டுபிடிச்சிருக்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்துல போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போனா, ஆனா ஹீரோயின் பிடிச்சிட்டு என்ன பண்ண போற, இதுதான் நீ உன்னுடைய அம்மாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கிஃப்ட்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் என்னுடைய அம்மாவுக்காக இதை தேடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன், ஆனா இது இவ எப்படி எடுத்துட்டு வந்தான்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்க, நீ ப்ரிப்பேர் பண்ணது அவ எப்படி எடுத்துட்டு வந்திருப்பா, இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே ஒன்னாலதான் வந்திருக்கும், இது என்னுடைய ரூம்ல நான் வச்சிருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு அவ வந்திருக்கவே முடியாது, எடுத்திருக்க முடியாது, ஆனா நான் உன்னுடைய ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அவ வந்துட்டு என்னுடைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோட அக்கா இருந்துகிட்டு, ஷென்ஷுவான் நீ என்னுடைய அம்மாவுடைய மருமக, ஆனா நீ அவங்களுக்காக என்ன கிஃப்ட் ரெடி பண்ணிருக்க, இப்படி வெறும் கையோட வந்து நின்றுக்கியே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் என்னோட பர்த்டே கிஃப்ட் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்துல வந்துடும், நான் அப்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோட தம்பியும் உன்னோட பொண்டாட்டியும் ஒரு ஜேர்ட்ல ஆன பேங்க்ல கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. அதையும் அவங்க வாங்கி பட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷென்ஷுவான் கிட்ட நீ இன்னும் என்னுடைய பர்த்டே கிஃப்ட் ரெடி பண்ணலையா, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க, அவங்க மக சும்மா விடுற மாதிரியே இல்ல, ஷென்ஷுவான வேணும்னே அவமானப்படுத்தணுங்கிற மாதிரியே, நீ என்னுடைய அம்மாவுக்கு கிஃப்ட் எதுவும் ரெடி பண்ணல, ஆனா என்னுடைய பையனை நீ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் லூ ஃபேமிலியோட மருமக, உன்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது லூ ஃபேமிலிக்கு அவமானம் தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அந்த ஷூலினும் விடுற மாதிரி இல்ல, அவளும் ஆரம்பிச்சிடுறா, கிஃப்ட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ரொம்ப ஓவரா நடந்துக்கிறீங்க, ஆனா கிஃப்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாத, இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அவசியப்படுத்துறீங்களேன்னு சொல்லி அவளும் திட்டிட்டு இருக்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏன் இந்த லேடிஸ் எல்லாம் என்னை இவ்வளவு கேவலமா திட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பக்கத்துல நின்னுட்டு இருக்காளே, அவளும்
ஷின்ஷுவானும் இவனை பக்கத்துல இழுத்து வச்சுட்டு, அம்மா நாங்க 2 பேருமே சேர்ந்து ஏற்கனவே ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலா உங்களோட பர்த்டே கிஃப்ட் என்ன தெரியுமா? ஷின்ஷுவான் ஆல்ரெடி பிரெக்னண்டா இருக்கா, உங்களுக்கு கிராண்ட் சைல்டு வரப்போகுது, அதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்ல. ஆனா அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் அவ கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணலங்கிறதுக்காக நீ தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லாதடா, உண்மையாலுமே அவ பிரெக்னண்டா இருந்தான்னா அவளுக்காக நாங்க மெடிசன்லாம் ரெடி பண்ணி ஆகணும், உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டா, ஆமா உண்மையாலுமே அவ பிரெக்னண்டா தான் இருக்கான்னு சொல்ல இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ அவளையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. ஷின்ஷுவானும் போதும் நீ இங்கே நின்னுட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவ, வா நம்ம உள்ள போலான்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் நம்பிக்கையே இல்லாம, ஷின்ஷுவான் நீ உண்மையாலுமே பிரெக்னண்டா இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால அவனுக்கும் வேற வழி இல்ல ஆமான்னு சொல்ல பக்கத்துல இருந்து ஷின்ஷுவானும் வாமிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது வாய மூடுறன்னுட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. சரி நான் முதல்ல என்னுடைய வைஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், அவ இல்லன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவா, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் இவளை கூட்டிட்டு போறேன்ட்டு கூட்டிட்டு போயிட. ரூம்ல 2 பேரும் வந்த உடனே செம்மையா திட்டிட்டு இருக்கான். எதுக்காக நான் பிரெக்னண்டா இருக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஆம்பளை எப்படி பிரெக்னண்ட் ஆக முடியும், எல்லாரும் கொஞ்ச நாள்ல நீ பிரெக்னண்டா இருக்கியே எப்படி உன் வயிறு வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது, எதுக்காக இந்த மாதிரி போய் சொன்னேன்னு கேட்டா, அதனால என்ன இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ்கரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படிங்க. பண்ண இதெல்லாம் நீயே பாத்துக்க, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, ஓகே நானே பாத்துக்கிறேன், மிஸ்டர் லூ எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு பெரிய ஜீனியஸ், அவரு பிரெக்னண்டா இருக்காருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஜூன் இன்னும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவ, என்னை கேட்காமலே நீ ஏன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கல, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, இது எப்படி இப்ப சரி பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல அவங்க ரூமோட பாத்ரூமோட டோர் தெரியுது. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஒரு யோசனை வந்துருது. ஏற்கனவே இவங்க தண்ணிக்குள்ள விழுந்தப்பதான் ஹீரோ மயக்கத்துல இருக்க, அப்ப ஹீரோயின் அவளுடைய மூச்சு கத்தை ஹீரோவுக்கு கொடுத்து காப்பாத்தி இருந்திருப்பான். அந்த சமயத்துலதான் 2 பேருடைய சோலும் ஸ்விட்ச் ஆயிருந்திருக்கும். அதனால ஷின்ஷுவானையும் உள்ள எடுத்துட்டு போயிட்டு பாத்டப்ல தண்ணி நிறைச்சி அதுக்குள்ள 2 பேருமே விழுந்து கிஸ் பண்ணிக்க. ஆனா அப்பயும் அவங்களுடைய சோல் மாற மாட்டேங்குது. திரும்பவும் ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான், திரும்பவும் அவங்களுடைய சோல் மாற மாட்டேங்குது. அதனால செமைய டென்ஷன் ஆயிட ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும், என்ன ட்ரை பண்ணி பார்த்தோம் உன்னுடைய சோல் சுவிட்ச் ஆகவே இல்ல, இப்ப வேற வழியே இல்ல, நீ இப்ப பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும், அதனால வெளியே வந்து சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட. அடுத்த கொஞ்ச நேரத்திலே டாக்டரும் வந்து ஹீரோட கையை பிடிச்சு பார்க்க, ஆனா அவன் தான் பிரெக்னண்டாவே இல்லையே. டாக்டரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு, என்னது இவங்க பிரெக்னண்டாவே இல்லையே, நீங்க எப்படி பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, அவன் இல்ல டாக்டர் உண்மையிலுமே என்னோட வைஃப் பிரெக்னண்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த டாக்டருக்கும் புரியுது ஏதோ ஒரு பிளான் நடக்குது, அதனாலதான் இவங்க இந்த மாதிரி போய் சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஆமாமா அவங்க பிரெக்னண்டா தான் இருக்காங்க, அவங்களுக்காக நான் இப்பவே மெடிசன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுக்கிறதுக்காக போக ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. அதனால திட்டுற மாதிரி போக அந்த சமயத்துல டாக்டரும் மெடிசன் எடுத்துட்டு வந்துடுறாரு. டாக்டரும் மெடிசனை கொண்டு வந்து கொடுக்க இவனும் அதை வாங்கி பாக்குறான். ஆனா அதுல உள்ள வாசனையே வித்தியாசமா இருக்கு. அதனால இது என்ன மெடிசன் இவ்வளவு நாத்து அடிக்குது, என்னால குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு டாக்டரும் இதை நீங்க குடிச்சுதான் ஆகணும், அப்பதான் உங்க குழந்தை நல்லா வளரும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் இப்ப பிரெக்னண்டாவே இல்ல, இந்த ஷின்ஷுவான் வேணும்னே என்ன மாட்டி விட்டுட்டா அப்படின்ட்டு எனக்கு இந்த மெடிசன் வேண்டாம் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோட அம்மாவும் வந்து பார்த்துட்டு, டாக்டர் என்னுடைய கிராண்ட்சன் எப்படி இருக்கான்னு கேட்க, நான் உங்களுக்காக மெடிசன் கொண்டு வந்து கொடுத்தேன், பிரெக்னன்சி டைம்ல இதை குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காகடி டாக்டர் மெடிசன் கொடுத்தோம் எதுக்காக மெடிசனை குடிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க, ஷின்ஷுவானும் பக்கத்துல உட்காந்துட்டு ரொம்ப பாசமாவே, நீ நல்ல பொண்ணு இல்ல, இந்த ட்ரிங்கை குடிச்சிருன்னு சொல்லி அந்த மெடிசனை கொடுக்க, அவனுக்கும் வேற வழி இல்ல அதை குடிச்சுதானே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கப்போட வாங்கி ஃபுல்லா ஊத்தி குடிச்சிட்டான். ஆனா இது எல்லாமே ஷின்ஷுவான் வேணும்னே நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறா அப்படிங்கிறது நல்லாவே அவனுக்கு புரியுது. இவ கண்டிப்பா நம்மள ரிவெஞ்ச் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான்ட்டு பாத்துட்டு இருக்க. ஷின்ஷுவானும் உடம்ப நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, அந்த இடத்துக்கு ஷூலினும் வந்துட்டு ஜூன் கிட்ட இப்ப சிஸ்டர் எப்படி இருக்காங்க, நான் அவங்கள போய் பாக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஷின்ஷுவானும் ஆமா அந்த ஜேடு பெண்ணு உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேக்குறதுக்கு, அது நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்றா. போய் சொல்லாத, அது ஷின்ஷுவான் தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தா, அததான் நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே, நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன், நான் உங்களோட ரூம்ல இருந்தெல்லாம் அதை எடுத்துட்டு வரலேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா நீ லூ ஃபேமிலியே கிடையாது, நீ எதுக்காக இவ்வளவு நாளா இங்கே இருந்துகிட்டு இருக்க, நீ இங்க இருந்து எப்ப போவன்னு சொல்லி கேட்க, அவ ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும், நான் ஏற்கனவே இந்த வீட்டோட பொண்ணாவே நான் என்னை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க, நீங்க ஏற்கனவே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்னை கேர் எடுத்து பாத்துக்குவேன்னு சொல்லி, இப்ப எதுக்காக இங்க இருந்து என்னை வெளியே போக சொல்றீங்க, நான் இங்க இருந்து போக மாட்டேங்க. ஆமா நான் ஒரு டைம் கியூக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் தான், நான் உன்னை கேர் எடுத்து பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு, ஆனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நீ இன்னமும் என் வீட்லயே இருந்துகிட்டு இருக்க, இதுக்கு மேலே நான் உன்னை பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்ட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும், நீ என்னுடைய வைஃப் ரூமுக்கு அவளுக்கு தேவையான அத்தனை மெடிசனும் கொண்டு வந்து கொடு, அதோட இந்த ஷூலினையும் அவளுடைய ரூமுக்கு போக சொல்லு, அவ இதுக்கு மேல் கொண்டு இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. இவளுக்கு செம்ம வெறி ஆகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா இப்ப இந்த ஷின்ஷுவான் எப்படித்தான் பிரெக்னன்ட் ஆனான்னு தெரியல, ஆனா இப்பவும் இதை விட போறது கிடையாது, நான் திரும்பவும் முதல்ல அவளுக்கு எப்படி அபார்ஷன் ஆயிடுச்சோ அதே போல இப்பவும் பண்ண போறேன்.
ஜூன் 9 எனக்கு மட்டும்தான், நான் இதுல இருந்து கிவ் அப் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு வெறித்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.